இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதுரை அடுத்த சிறுமங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் 17 வயது டில்லி கணேஷ், 17 வயது தட்சிணாமூர்த்தி ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வந்தனர். இன்று விடுமுறை என்பதால் நண்பர்களுடன் சேர்ந்து நுங்கு பறித்து சாப்பிட சென்றனர். ஊரின் ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு பனை மரத்தில் நுங்கு பறித்தனர். பச்சை மூங்கில் நுனியில் கத்தியை கட்டி நுங்கை அறுத்துள்ளனர். நுங்கை வலுவாக இழுத்தபோது எதிர்பாராத விதமாக அருகில் சென்று கொண்டிருந்த மின் வயர் மீது மூங்கில் விழுந்தது. கத்தி மற்றும் மூங்கில் வழியாக மின்சாரம் பாய்ந்தது. இதில் டில்லி கணேஷ், தட்சிணாமூர்த்தி இருவரும் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டனர். உடனடியாக நண்பர்கள் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தனர். இருவரும் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் இருவரும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பிள்ளைகளை எப்படியாவது டாக்டர்கள் காப்பாற்றி விடுவார்கள் என நினைத்த பெற்றோர்கள் டாக்டர்கள் சொன்னதை கேட்டதும் மருத்துவமனை வளாகத்திலேயே கதறி அழுதனர். இது பார்ப்பவர்களை கண் கலங்க வைத்தது. மூங்கிலில் மின்சாரம் பாயாது என மாணவர்கள் தவறாக நினைத்துள்ளனர். ஆனால் பச்சை மூங்கில் என்பதால் மின்சாரம் பாய்ந்து இருவர் இறக்க காரணமாக அமைந்துள்ளது. மின்சாரம் பாய்ந்ததால் மூங்கில் எரிந்ததோடு மட்டுமின்றி புல்லும் தீயில் கருகியதாக விவசாயிகள் கூறினர். நுங்கு பறித்தபோது மின்சாரம் தாக்கி 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது.